இதே கேள்விதான் நானும் என்ன பார்த்து நான் கேட்டுக்கிறேன், உனக்கு எங்கப்பா இருக்குது காசு? என்ன ஒவ்வொரு விஷயம் நான் செய்ய நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் உனக்கு செய்வேன். ஏமே யார்கிட்ட போய் கேட்கல, யார்கிட்ட கொடுங்கன்னு நான் சொல்லலை, வர்றாங்க கொடுக்குறாங்க. ஏமே அதே சமயம் கர்த்தருக்காக உண்மையாய் நாம் அதை செய்யும் பொழுது எல்லாரும் அதை உதாரணத்துவமா கொடுக்கவும் அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 phase கனெக்ஷன் சீக்கிரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தபடியாக நாம் சபையை பிரதிஷ்டை செய்வதற்கு அது ஏதுவா இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபம் பண்றீங்களா? சீக்கிரம் பிரதிஷ்டை வைக்கணும்னு சொல்லி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நம்ம பிள்ளைகளோடு சேர்ந்து நாம அந்த நாளை காணும்படியாக. அல்லேலூயா. ஆமென். இது உங்க வீடு, சொல்லுங்க. நம்ம வீடு. நல்லா சொல்லுங்களேன். ஏன் ஒரு மாதிரி காலம் பசிக்குதா? நம்ம வீடு, கர்த்தர் நமக்கு தந்த வீடு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதற்காக உழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் கூட தேவனுடைய செய்தியை நாம் கேட்க ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த வாரத்துக்கான செய்தியை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னதான ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளிடத்துல நீ சொல்லு, தொடர்ந்து போராடும்படி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து போராடு, தொடர்ந்து போராடு. நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறது. என்ன பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரம் நமக்கு சோர்வு வந்துருது. எவ்வளவு நேரம், எவ்வளவு வாட்டி தான் நம்ம போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஆண்டவர்கிட்ட? எத்தனை வாட்டி தான் கேட்கறது ஆண்டவர்கிட்ட? என்ன ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். சும்மா ஆண்டவர் போய் கேட்டுக்கிட்டே இருந்தா இப்படிதான். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு சொல்லு, தொடர்ந்து போராட சொல்லுப்பா என் பிள்ளைகளை. என் பாதத்துக்கு என்னோட கூட இருக்கும்படி சொல்லு. அல்லேலூயா. அதற்கு அடிப்படையாக யாக்கோபு நிருபம், James chapter 5 verse 18, 18வது வசனம். 5வது அதிகாரத்திலே 18வது வசனம். மறுபடியும் ஜெபமாடினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பிரைஸ் தி லார்ட். டிவில வருதா வசனம்? வருதா? வெரி குட். நீங்க எந்த விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லித்தான் எல்லாத்தையும் அதுல ரெடி பண்ணிருக்கீங்க. வெரி குட். அது சொல்லப்பட்டிருக்குது என்னவா, மறுபடியும் ஜெபம் பண்ணினான். இந்த ஒரு காரியத்தை இந்த வாரம் முழுசு நானும் ஆண்டவரின் பாதத்துல உட்கார்ந்து கேட்டேன். என்னவா, மறுபடியும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற அநேக நாம சில காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது உண்மை. அதிலே நமக்கு சிலவற்றிற்கு பதில் கிடைத்ததும் உண்மை. சிலவைகளுக்கு நாம ஜெபிச்சோம், பாதி நாள் மறந்துட்டோம், அது நமக்கு இனி நடக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம், நம்ம இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல என் பிள்ளைகளுக்கு நீ போய் சொல்லு, மறுபடியும் அவர்கள் ஜெபித்த காரியத்தை மீண்டும் ஜெபிக்க சொல்லு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அம்மா, கடந்த நாட்கள்ல நீங்க கேட்ட காரியம் நடந்திருக்காது. உடனடியாக கர்த்தர் அதை நமக்கு தந்திருக்க மாட்டார். அதனால நீங்க நினைக்காதீங்க, எனக்கெல்லாம் இது நடக்காது, எனக்கெல்லாம் இது கிடைக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல என் பிள்ளைகள் என்னிடத்திலே தொடர்ந்து போராடுவார்கள் என்று சொன்னால், என்னிடத்திலே மறுபடியும் கேட்பார்கள் என்று சொன்னால், நான் அவர்களுக்கு அதை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க அந்த வசனத்துல நாம பார்க்கும் பொழுது, வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. என்னமா, மறுபடியும் சகோதர சகோதரியே நீ ஜெபிக்க துவங்குவாய் என்று சொன்னால், இதுவரைக்கும் வறட்சி தான், இதுவரைக்கும் மழை பெய்யாத சூழ்நிலை தான், இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை காணவில்லை தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் ஜெபிக்க போறதுனால என்ன தெரியுமா நடக்க போகுது? வானம் மழையை பொழிய ஆரம்பிக்க போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும்
உனக்கு எந்த கதவு அடைப்பட்டிருந்ததோ, எந்த வானத்தின் வாசல்கள் அடைப்பட்டிருந்ததோ, எந்த பரலோக வாசல் அடைப்பட்டிருந்ததோ, இனி நீ செபிக்க போகிற இந்த நிமிஷத்திலே உனக்கு நான் வானத்தின் மதகுகளை திறக்க போகிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி தன் பலனை கொடுக்க போகிற நாட்கள் வந்து விட்டது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ மறுபடியும் செபிக்க துவங்கி விட்டாய். இதுவரைக்கும் செய்த ஜெபம் இல்ல பிரதர் சிஸ்டர், இதுவரைக்கும் நீங்க செய்த ஜெபம் அல்ல, இதுவரைக்கும் நீங்க செஞ்ச ஜெபம் வீணுன்னு சொல்லல. இதுவரைக்கும் செய்த ஜெபத்தை விட இனி நீங்கள் செய்ய போகிற ஜெபத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் என்னுடைய ஜீவியத்திலே நான் செய்தது ஒரு சாதாரணமான ஜெபமா இருக்கலாம். ஆனா இனி நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு நாள் ஜெபமும் எப்படி இருக்க போகுதுன்னா, அது அசாதாரணமான ஜெபமா இருக்க போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் செய்கிற ஜெபம் எங்க போச்சுன்னு தெரியாது. ஆனா இனி நான் செய்ய போகிற ஜெபம் பரலோகத்தை அசைக்க போகிற ஒரு ஜெபமா இருக்க போகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளையே, ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே அநேகருக்கு ஒரு துவண்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நம்ம உற்சாகமா செஞ்சிரோம். பாட்டு பாடணும்னா கூட உற்சாகம் தான் இருக்குது. ஏன்னா சில நேரத்துல பைபிள் கூட நம்ம சந்தோஷமா வாசிக்கிறோம். ஆனா செபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு என்னன்னா ஒரு விதமான சோர்வு வந்து விடுகிறது. ஜெபமா அது கொஞ்சம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா வேதத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, don't ever postpone your prayer time. அல்லேலூயா. அல்லது உன்னுடைய ஜெப நேரத்தை நீ என்ன செய்யாத, நீ கொஞ்சம் தள்ளி வைக்காத, ஒத்தி வைக்காத, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லி நீ மறுபடியும் என்ன செய்ய, அதற்காக ஜெபிக்க துவங்கு. அல்லேலூயா. அதுக்கு நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் புத்தகத்திலே, 1 ராஜாக்கள், 1 Kings chapter 18, 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம், 1 Kings chapter 18, அதிலே 41வது வசனத்திலிருந்து நாம வாசிக்கும் பொழுது, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அல்லேலூயா. இங்க எலியா என்ன சொல்றாருன்னு சொன்னா, மழை பெய்யல, மழை வரல. அதுக்கு முன்னாடியே என்ன சொல்றாருன்னா, ஆகாப் கிட்ட சொல்லும் பொழுது, எப்பா நீ போய் போஜனம் பண்ணிட்டு சீக்கிரம் புறப்பட்டு போ. ஏன் சொன்னா, பெருமழையின் இரைச்சலுடைய சத்தம் எனக்கு கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் நீ ஜெபிக்க ஆரம்பிக்கல. ஆனா எனக்குள்ள வர வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? மறுபடியும் ஜெபிப்பதற்கு முன்பாக எனக்குள்ள ஒரு விசுவாச வார்த்தை வர வேண்டும். அல்லேலூயா. அங்க ஆகாபுக்கு சொல்லும் பொழுது சொல்றான், எப்பா நீ போஜனம் பண்ணிட்டு புறப்படு, எனக்கு அந்த சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளையே, நீ மீண்டும் ஜெபிக்க துவங்கு. இன்னைக்கு விசுவாசமா சொல்லு, ஜெபிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இது நடக்கிறதை என் கண்கள் நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்பதை என் ஆவியில் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் காதுகளிலே நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என் சிந்தனையிலே நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கண்களினாலே நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். நல்லா சொல்லுங்க. போய் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு விசுவாசம் வர்றதில்ல. ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் பூமியின் பலனை மீண்டும் தர போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த நிலைமை அல்ல, இனி கர்த்தர் அதை மாற்றுகிறார். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அல்லேலூயா. என்னவா பாஸ்டர் எலியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன சொன்னார்னா, கேயாசியை போய் பார்த்துட்டு, எப்பா நீ வெளியில பார்த்துட்டு வா, மழை பெய்யறதுக்கு ஏதாவது அறிகுறி தெரியுதா? ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு ஆகாப் கிட்ட? என்ன சொன்னாரு? அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு? எப்ப சத்தம் கேக்குது, எனக்கு மழை பெய்யற சத்தம் கேக்குது, நீ தயவு செய்து சீக்கிரம் போன்னு சொன்னாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, கேயாசி கிட்ட, நீ போய் பாரு, மழை பெய்யறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறியாவது தெரியுதான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஜெபம் பண்ற, வெளியில போய் பாக்குற, போய் பார்க்க வேண்டியவங்கள பாக்குற, சில இடங்கள்ல போய் நிக்கிற, ஒரு அறிகுறியுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ நினைக்கிற, நாம செஞ்ச ஜெபம் சரியில்லை போல இருக்கு, நான் செய்யற ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை போல இருக்கு, அதனால நம்ம இந்த ஜெபத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லி அநேக நேரங்களிலே நீ செய்த ஜெபத்தை